ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதுபோல 1000 மக்களுக்கு ஒரு மக்கள் பதம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மகாஜனங்களுக்கு ஒரு ஜனம் பதம், அதான் மகாஜன பதம்னு சொல்லியிருப்பாங்க. ஆரியர்கள் பொதுவாக கிமு 1000 ஆண்டு வாக்கில் கிழக்கு நோக்கி இடம்பெயர தொடங்கினர். அவர்கள் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்த போது அடர்ந்த காடுகளை எதிர்கொண்டார்கள். காடுகளை எல்லாம் வெட்டி திருத்தணும்னா அதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதம் எப்படி இருக்கணும்? இரும்புல இருக்கணும். கங்கை சமவெளியின் வளம் சரிந்த மண்ணும் இரும்பு கொழு முனைகளின் பயன்பாடும் வேளாண்மை உற்பத்தியை மேம்படுத்தின. பானை வனைதல், மர வேலைகள், உலோக வேலைகள் போன்ற கைவினைப் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்ததிலும் இரும்பு முக்கிய பங்காற்றியுள்ளது. இதன் விளைவாக நகரமயமாக்கலுக்கு வழி ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் மத்திய கங்கை சமவெளியில வேளாண்மை செழித்து வளர்ந்தது. நஞ்சை சாகுபடி முறையால் மற்ற பயிர்களை விட அரிசி உற்பத்தி அதிகரித்தது. அதனால் தேவையான வேளாண் உபரி உருவானது. பாதுகாக்கப்பட்ட பாசன வசதி மட்டுமே அரிசியின் உபரி உற்பத்திக்கு காரணமல்ல. இரும்பு தொழில்நுட்பமும் முக்கியமான பங்காற்றியது. இரும்பு கோடாரி காடுகளை திருத்த உதவியதா? இரும்பு கலப்பைகளால் கொழுமுனை வேளாண்மை உற்பத்தி அதிகரித்ததா என்ற கேள்விகள் இருந்தாலும் கைவினை பொருட்கள் உற்பத்தி அதிகரித்ததில் இரும்பு தொழில்நுட்பமும் மிக முக்கிய பங்காற்றியது. இரும்பு தொழில்நுட்பத்தால் வேளாண்மை அதிகரித்தது, அதே நேரத்தில் வணிகத்திற்கும் வழிவகுத்தது. வேளாண்மை உபரி, கைத்தொழில், வணிக வளர்ச்சி, பெருகிக் கொண்டிருந்த மக்கள் தொகை ஆகியவை கங்கை சமவெளியில் நகரங்கள் தோன்றுவதற்கு வழிவகுத்தன. இது இந்திய வரலாற்றுல 2வது நகரமயமாக்கல். முதல் நகரமயமாக்கல் எப்ப நடந்துச்சுன்னு தெரியுமா? முதலாவது நகரமயமாக்கல் கரப்பா நாகரிகத்தின் போது கங்கை சமவெளியில் நடந்தது. ராஜகிரகம், சிரவஸ்தி, கௌசாம்பி, சம்பா ஆகியவை அரசியல் நிர்வாக மையங்களாக செயல்பட்டன. உஜ்ஜயினி, தட்சசீலம் ஆகியவை வணிக மையங்களாக செயல்பட்டன. வைசாலி நகரம் புனித ஸ்தலமாக செயல்பட்டது. மகா ஜனபதங்கள் 16. முதலாவதாக காந்தாரம், தற்போதுள்ள பாகிஸ்தான்ல இருக்குங்க. காம்போஜம், இதுவும் பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த மேல வளைவுக்கு வெளி சைடுல காம்போஜம், இந்த வளைவுலேருந்து கொஞ்சம் தள்ளி காந்தாரம். குரு, இந்த வளைவுலேருந்து நடுப்பகுதியில, இந்த உச்சந்தலையிலேருந்து லைன் வரையும் போது நடுப்பகுதியில் இருக்கு. பாஞ்சாலம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த வளைவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்கத்துல தான் பாஞ்சாலம் இருக்கு. கோசலம், இதுவும் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. மல்லம், இதுவும் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. பாஞ்சாலம், கோசலம், மல்லம் இந்த 3மே நேரே இருக்கும். வஜ்ஜி பீகார் மாநிலத்துல இருக்கு. இதை விரஜ்ஜின்னு சொல்லலாம். அங்கம் மேற்கு வங்காளத்துல இருக்கு. இந்த வளைந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பக்கத்துல இருக்குது அங்கம். மகதம், காசி, வத்சம், சேதி, அவந்தி, சூரசேனம், மத்ஸ்யம், அஸ்மகம். இந்த 16 மகாஜன பதங்களும் நதிகள் பாயிற இடத்துல தாங்க செழித்து வளர்ந்தோங்கி இருக்கு. சிந்து நதியின் படுகைகளிலும், கங்கை நதியின் படுகைகளிலும், கோதாவரி நதியின் படுகைகளிலும் மகாஜன பதங்கள் சிறந்தோங்கி வளர்ந்துச்சு. இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குரு ஊறுகா அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. குரு ஊறுகா ரொம்ப எரிப்பா இருக்கிறதுனால காந்திக்கிட்டு இருக்கும். அதான் காந்தாரம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த ஊறுகா காம்பி போயிடும். அதான் காம்போஜம். குரு ஊறுகா காந்திக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா காம்பி போயிடும். பாஞ்சாலம்னா பாஞ்சாலி, பாஞ்சாலி பாட்டியும். கோசலம்னா அவங்க மருமக கோசலாவும். மல்லம்னா மல்லாந்து படுத்துக்கிட்டு. பஜ்ஜினா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டாங்க. மத்ஸ்யம்னா மத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில சூரசேனம் பண்ண போவதா? அவந்திக்கு சேதி, வத்சம்னா வந்துட்டு. மத்தியில சூரசேனம் பண்ண போவதா? அவந்திக்கு சேதி வந்துட்டு. இதனால அவங்க காசினா காசு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசை அவங்க ஃப்ரெண்டு மகதத்துக்கிட்ட அங்கமா கொடுத்து வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து எனக்கு அஸ்மகம், வயிற்றெரிச்சலா இருந்துச்சு. காம்போஜம், காந்தாரம், குரு, பாஞ்சாலம், கோசலம், மல்லம், மத்ஸ்யம், சூரசேனம், வஜ்ஜி, அங்கம், மகதம், காசி, வத்சம், சேதி, அவந்தி, அஸ்மகம் இவை 16 மகாஜன பதங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.